செய்தி பாஸ் மார்டின் ஃப்ரம் இந்தியா. அவருடைய செய்தியை கேட்போமா? கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த வேளையிலும் மீண்டுமாய் சங்கம வானொலி மூலியமாய் கிறிஸ்துவுக்குள்ள அருமையான சகோதர சகோதரிகளை வார்த்தையின் வெளிச்சத்திலே நாங்கள் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். நாம் தொடர்ந்து ஜெபங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறவர்கள், ஜெபத்தை மைய புள்ளியாக வைத்து அதை சுற்றி உள்ள சத்தியங்களை, விசேஷமாக புதிய ஏற்பாட்டு அந்த ஜெபங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பாருங்க, ஒவ்வொரு சத்தியத்துக்கு பின்னாடி உள்ள இருக்கிற மறைபொருள்கள், அது எப்படி நம்முடைய விசுவாசிகள் வாழ்க்கைக்கு உதவியா இருக்கிறது போன்ற காரியங்களை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கோம். பாருங்க, கடந்த வாரத்துல பெருக்கத்தின் தேவன் என்பதை ஒரு குறித்து பார்த்தோம். எப்படி தேவன் கர்த்தர் பெருக செய்கிறார், பெருக்கம் அப்படி அவருடைய குணாதிசயமா இருக்கிறது பார்த்தோம். பாருங்க, இப்படி வனாந்திரத்திலே தேவன் மன்னாவை கொடுத்தார், காடைகளை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து மூலியமா அற்புதம் செய்து 5 அப்பம் 2 மீன்களை எப்படி கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேலாய் போஷித்து மீதியால் எடுத்தார் என்பதை பார்த்தோம். அது எப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்கிறது என்ற காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கும் அதே ஜெபத்தை இன்னொரு ஆங்கிள் பார்க்க போறோம். பாருங்க, வாசிப்போம். எபேசியர் 3வது அதிகாரம் 20-21 நான் வாசிக்கிறேன். நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமேன். இந்த இடத்துல 20வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே பார்த்தோம். என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஜெபத்தை கொடுத்து இங்க பேசும்பொழுது சொல்லுகிறாரு, நம்ம ஒரு காரியத்தை கொடுத்து ஜெபிக்கிறோம். நம்ம நினைச்சு பார்க்காத ரீதியிலே, ஒரு அபரிவிதமான ரீதியிலே தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், பிரச்சனைகளுக்கு பதிலாக இருக்கிறார் அப்படின்ற வசனம் தான் அப்படிப்பட்ட வசனம். பாருங்க, அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமை கிரியை செய்யறது. அப்ப நான் எதை சொல்லிக்கிறேன்னா, அந்த வல்லமை உடையவர் தேவன். இப்ப தேவன் போதுமானவருக்கு அதிகமானவர். போன தடவை பார்த்த மாதிரி எல்ஷடாயிர பார்த்த மாதிரி போதுமானவர். அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுகிறது என்றால், தேவனால் எல்லாம் கூடும். காட் இஸ் ஏபிள். கர்த்தர் நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் அறிந்திருக்கிறாரு, நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் அறிந்திருக்கிறாரு, நம்முடைய எல்லா வழிகளையும் கர்த்தர் தெரியும். ஆனா அதை காட்டிலும் அவர் போதுமானவர், அதிகமானவர். என்ன அர்த்தம்? அவர்கிட்ட எல்லா பதில்களும் இருக்கிறது. அவருக்கு என்ன செய்ய வேண்டுமோ, நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை நாம் ஜெபிப்பதற்கு மேலாய் நம்ம தீங்குடி பார்த்திருக்க மாட்டோம். நாம் ஒரு காரியத்தை கொடுத்து ஜெபம் பண்ணுவோம், ஒரு வாசல் திறந்தா போதும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுவோம், இந்த பிரச்சனை சரியானா போதும் ஜெபம் பண்ணுவோம். ஆனா கர்த்தர் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல செய்கிற தேவன். பாருங்க, இப்படி செய்யும் பொழுது அவர் எப்பேற்பட்டவர் என்பதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அப்ப தேவனால் எல்லாம் கூடும் அப்படிங்கிறது இதுக்கு மிகப்பெரிய ஒரு அர்த்தமா இருக்கிறது. பாருங்க, அப்ப தேவன் எப்பேற்பட்டவர், அவருடைய குணாதிசயம் என்ன என்பதை நாம் தொடர்ந்து நாம் இந்த வசனத்தின் மூலியமா வெளிப்படுத்தப்படுகிறது. பாருங்க, அது மட்டும் கிடையாது, அவர் தேவன் எதற்கெல்லாம் வல்லவரா இருக்கிறார், தேவன் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்கிறார், அவர் எப்படி செய்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது எபிரேயர் 7ல ரட்சிப்பை கொடுத்து இப்படியா சொல்லுகிறார். பாருங்க, எபிரேயர் 7வது அதிகாரம் 25ஆம் வசனத்துல, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்வர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார், அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் அப்படின்றார். இந்த இடத்துல இந்த வசனம் பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிள் ஆகிற மாதிரி இருக்கு. பாருங்க, எவ்வளவு பெரிய சத்தியம் அடங்கியிருக்குன்னா, இதை வாசிக்கிறீங்க. மேலும் தமது மூலமாய்னா இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்கு, அவரிடத்துல போய் சேர்றாங்க. பாருங்க, அவரிடத்துல திரும்பி வருகிறார்கள். அவர்கிட்ட அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரித்த இயேசு பரமேறி தேவனுடைய வலது பாசத்துல உட்கார்ந்து நமக்காக எப்பொழுதும் வேண்டு செய்கிறது தேவனா இருக்கிறார். பாருங்க, அவர்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லவரா இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அவர் ரட்சித்து நித்தியத்திலே மகிமையிலே கொண்டு சேர்றதுக்கு 100% அவருடைய சால்வேஷனுக்கு ஒரு கேரண்டி கொடுக்கிறார், ரட்சிக்கிறதுக்கு வல்லவரா இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவன் சிறிய பாவமோ பெரிய பாவமோ அல்லது முன்னோர்களின் சாவமோ, அவன் எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, துன்மார்க்கனா இருந்தாலும் சரிதான், இல்ல தன்னை சுய நீதிமானா இருந்தாலும் சரிதான், அவன் எப்பேற்பட்டவன் இருந்தாலும் தேவன் ரட்சிக்கிறதுக்கு
அவருக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது பாருங்க. அவர் ரட்சிக்க வல்லமை உள்ளவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? சால்வேஷன் வந்து போதுமானது, சஃபிஷியண்டா இருக்கு. சால்வேஷன் வந்து அவர்களை வந்து எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட பேக்ரவுண்ட்ல பின்னணியிலிருந்து வந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொண்டு இயேசு தேவனிடத்தில் வருகிறவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக தேவன் வந்து என்ன பண்ற, இயேசு கிறிஸ்து வந்து 24 மணி நேரமும் ஜெபம் செய்ய உயிரோடு இருக்கிறவராக வேண்டுதல் செய்கிறார் சொல்லி போட்டிருக்காரு. அது வந்து தேவன் அவர்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரால் முடியும். இவர் எனக்கு வேணாம், இவர் எனக்கு வேணும், இவர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு எல்லாம் கருத்து கிடையாது. இவர் எப்பேற்பட்ட பின்னணியில் வந்திருந்தாலும் சரிதான் தேவன் வந்து ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அது மட்டும் கிடையாது, அவர் வந்து ரட்சிக்க வல்லவராக இருக்க முடியாது, உலகத்திலே வாழும் ஜீவனம் பண்ணும்படியாகவும் ஒரு கிருபையை நமக்கு வந்து பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். எப்படின்னு பார்த்தோம்னா 2 கொரிந்தியர் 9:8 கடந்த வாரமே இந்த வசனத்தை வந்து வாசிச்சோம் பாருங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் எந்தவித சகலவித நற்கிரியைகளும் பெருகுவலா இருக்கும்படியாகவும் தேவன் உங்களிடத்தில் சகலவதையும் கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் எல்லாவற்றிலையும் அப்படின்னா உங்களோட ஆவி, ஆத்மா, சரீரம், ஆவிக்குரிய தேவைகள், நம்முடைய ஆத்மாவுக்குரிய தேவைகள், பிராக்டிகல் லைஃப் சரீரத்துக்குரிய தேவைகள், எல்லாவற்றுக்கும் எப்பொழுதும் சம்பூர்ண முறையில இருக்கணுமா, கொஞ்சம் மாதிரி குறைச்சல் இருக்க வேணாம். இயேசுவை நம்பி நம்ம அவரோட வாழ்க்கையில உள்ள வந்து அவரை அனுமதிச்சோம், அவரை ஏற்றுக்கொண்டோம் என்றால் அவர் கர்த்தர் என்ன பண்றாரு, எப்பொழுதும் சம்பூர்ண முறை வைக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அந்த சம்பூர்ணம் வந்து எப்படி தாவீது சொல்ற மாதிரி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்ற மாதிரி அவர் பாத்திரத்துல அவர் ஃபுல் பண்ணுச்சுன்னா ஃபுல்லானது என்ன பண்றது, நிரம்பி வலிஞ்சு போகும். அது வழிகிற காரியங்கள் என்னன்னா மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் பாருங்க. அதே மாதிரிதான் சொல்றாரு, நீங்கள் சம்பூர்ண உடையவர்களா இருப்பீர்கள். அது மட்டும் கிடையாது, சகல நற்கிரியிலையும் பெருகுவீர்கள். அப்புறம் என்ன அர்த்தம்னா, நம்முடைய பாத்திரம் நிரம்பி அதை மிச்சம் மீதி இருக்கிறது நாம் என்ன பண்றோம்னா நற்கிரிகளை செய்யறவர்களாய் கர்த்தர் வந்து நம்மளை மாற்றிடுவார் பாருங்க. நற்கிரியைகள்னா என்ன? ஏழைகளுக்கு உதவுறோம், தேவனுடைய சபை கட்டப்படுகிறது, தேவனுடைய ஊழியங்கள் கட்டப்படுகிறது, தேவனுடைய ராஜ்யம் நம்ம மூலியமா வந்து விலகப்படுகிறது. நாம் நம்ம இருக்கிற சமுதாயத்திலும் நம்ம சுற்று இடத்திலும் சாட்சியா வாழ்றோம். நாம் வந்து என்ன பண்றோம், முதல் துர்க்கைகளை செஞ்சுட்டு இருந்தோம், பாவழியில இருந்தோம். இப்ப என்ன பண்றோம், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு நேராய் கர்த்தர் நம்மை வழி நடத்தி நம்ம நற்கிரியை செய்கிறாய் மாற்றுகிறார். சொல்றாரு, நற்கிரியை நற்கிரிகளிலும் பெருகுவலா இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு வந்து கர்த்தர் வந்து சகலவித கிருபையும் கொடுக்கிறாரு. எதை கொடுக்கிறாரு அப்படின்னா, நீங்க நற்கிரியிலே பெருகணும். நற்கிரியில நான் செய்யணும் அப்படின்னா எனக்கு வந்து அதுக்குரிய அந்த மூலதனம், பணம் இவையெல்லாம் தேவைப்படுகிறது பாருங்க. அதையும் தேவன் என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் சம்பூர்ணமா இருக்கிறாரு. அப்ப தேவன் வந்து சாதாரணமா இருக்கிற ஒரு மனிதனை என்னை எடுத்து, ஒரு துன்மார்க்க ஜீவன் என்னை எடுத்து, அநீதிமானா இருக்க என்னை எடுத்து ரட்சித்து எனக்கு நிறைவான பலனை கொடுத்து என் மூலியமாய் அநேகர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் என்ன பண்றாரு, உங்க மூலியமா அநேகரை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்கு நற்கிரிகளை செய்யும்படி அவர் கிருபையை வந்து கொடுக்கிறாரு பாருங்க. எப்பேற்பட்ட தேவன் பாருங்க. ஒரு மனுஷனை வந்து ஏதோ ரசித்தோம் அப்படி நேரம் பரலோகத்துல கொண்டு போய் விட்டோன்றது இல்லாம, இந்த பூலோகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த பூலோகத்திலே நம்ம எப்படி வாழ வேண்டும், பூலோகத்துல நம்ம அடுத்தவர்களுக்கு எப்படி பிரயோஜனமா இருக்கணும், எப்படி ஊழியக்காரர்களுக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும், எப்படி சபைக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்றது வந்து கர்த்தர் அதற்கேற்ற கிருபைகளை வந்து என்ன பண்றாரு, கொடுக்கிறாரு. அப்ப இதெல்லாம் நம்ம செஞ்சு முடிக்கும் பொழுது நம்ம என்ன சொல்றோம், நம்ம நம்ம நெஞ்சை தூக்கி வச்சுட்டு இது என்னுடைய, நான் தான் செஞ்சேன், என்னுடைய கிரியை பாரு சொல்ல முடியாது பாருங்க. ஏன்னா அவர் கிருபையை கொடுக்கலன்னா நம்மளோட கிரியை வந்து என்ன ஒண்ணுமே கிடையாது பாருங்க. நம்ம சுய பலத்தாக தான் செஞ்சுட்டு இருப்போம். ஆனா என்ன பண்றாரு, அவர் கிருபையை கொடுக்கிறாரு. என்ன செய்யணும், எப்படி செய்ய வேண்டும், யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கிருபையை வந்து என்ன பண்றாரு, கர்த்தர் வந்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இதை வந்து பாருங்க, பவுல் வந்து நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார் பாருங்க. அவருடைய கிருபைனா என்ன, அவர் கிருபை என்னென்ன காரியங்கள் செய்யும், அது எப்படி வந்து எனக்கு இந்த பூலோக வாழ்க்கையில வந்து எப்படி உதவியாக இருக்கிறது, எப்படி ஊழியம் செய்ய உதவியா இருக்கிறது என்று புரிந்து வச்சிருக்கிறாரு. எப்படி என்னை ரட்சிக்க கர்த்தர் வந்து ஒரு கிருபையா இருக்கிறாரோ, அவர் வல்லவரா இருக்கிறாரோ, அதே மாதிரி நான் சம்பூர்ணமா இருக்கிறதுக்கும் அவருக்கு கிருபையை கொடுக்கிறாரு. நான் நற்கிரிகளை செய்கிறதுக்கு ஒரு கிருபையை கொடுக்கிறாரு. என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய சூழ்நிலைகள், என்னுடைய பாடுகள், உபத்திரங்களை தாங்குகிறதுக்கும் அவர் என்ன பண்றாரு, கிருபையை கொடுக்கிறாரு. அதுதான் அதுக்கு பேர் என்ன பண்றோம், நம்ம அமேசிங் கிரேஸ் என்றோம், அற்புதமான கிருபைன்றோம் பாருங்க. அந்த கிருபையில இவ்வளவு இருக்கு. நம்ம என்ன கிருபை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
ஒரு தகுதி இல்லாதவனு காண்பிக்கப்படும் தேவ தயவு அப்படின்னு. அது கரெக்ட், உண்மை, 100% உண்மை இல்லைன்னு சொல்லல. தகுதி இல்லாதவர்கள் காண்பிக்கப்படும் தேவ தயவு தான் கிருபை. ஆனா அது ஒண்ணு மட்டும் கிருபை சொல்ல முடியாது. இந்த இடத்துல சொல்றாரு சகலவித கிருபைகள் இருக்கு. அப்புறம் என்ன அர்த்தம்? ஒவ்வொரு காரியத்துக்கும் கிருபைகள் வந்து அவர் வந்து என்ன பண்றாரு? 2 Corinthians 9:8 சொல்லப்பட்டிருக்கு சகலவித கிருபைகள். அப்போ ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு கிருபை என்ன பண்றாரு? கொடுத்து கொண்டே வந்திருக்கிறாரு பாருங்க. அப்ப இவர் சொல்றாரு பாருங்க, இவர் என்ன சொல்றாருங்க, பவுல் தன்னுடைய வாழ்க்கைக்கு சொல்லும்போது சொல்றாரு, அவர் சொல்ற 2 தீமோத்தேயுக்கு எழுதின அந்த ஒரு அவருக்கு அட்வைஸ் எழுத தீமோத்தேயு எழுதின நிருபம் 2 தீமோத்தேயு 1:12 எப்படியா சொல்றாரு, அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். பாருங்க, அவரை பத்தி சொல்றாரு, ஆண்டவரை பத்தி சொல்றாரு, நான் எவ்வளவு கஷ்டத்துல போறேன், எவ்வளவு பிரச்சனையில போறேன், எவ்வளவு பாடுகளை அனுபவிக்கிறேன், அதெல்லாம் ஓகே. அதான் அதை காட்டிலும் முக்கியமான விஷயம், எனக்கு ஒரு சந்தோஷமான காரியம் இருக்குன்னா, நான் யாரை விசுவாசிக்கிறேன், அவருடைய குணாதிசயம் என்ன, அவருடைய கேரக்டர் என்ன என்பது என்ன பண்றாரு, அவர் விசுவாசிக்கிறேன் இன்னார் என்று எனக்கு தெரியும். நான் அவரிடத்துல ஒப்புவித்ததை நான் ஒரு காரியத்தை ஒப்புவச்சுக்கிறேன், அவர் இந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவரா இருக்குன்னு சேர்த்துமா இருக்கிறேன். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, இந்த வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறேன், இந்த ஊழிய பாதை என்னுடைய அழைப்பை அவரிடத்துல ஒப்படைச்சிருக்கிறேன். அது என்ன பண்றாருன்னா, இந்நாள் கொள்ள காத்துக்கொள்ள அவர் நான் கொடுத்ததை வந்து என்ன பண்றாரு, அவர் காத்துக்கொண்டு ஒரு கேரி பண்ணி என்னை கொண்டு போய் ஊழியத்தை முடிக்கிறாரு. ஊழியத்தை ஆரம்பிச்சது அவர் தான், ஊழியத்தை முடிக்கிறது அவர் தான். அதற்கு அவர் வல்லவரா இருக்கிறார் என்று நிச்சயத்திருக்கிறேன் பாருங்க. எப்படி பாருங்க, பவுலுக்கும் தேவனுக்கு இடையில உள்ள உறவு எப்பேற்பட்ட உறவா இருக்கா பாருங்க. தேவனை வந்து பவுல் எப்படியா பார்க்கிறார், என்னோட தன்னுடைய பாடுகளை பெரிதாக பார்க்கல, பாடுகளுக்கு மேலாய் கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு நான் விசுவாசிக்கிறேன், அவர் எதற்காக இந்த பாடுகளை கொடுத்தார், அந்த பாடுகளின் முடிவில் என்ன, அந்த பாடலும் உயிலுக்குள்ள மகிமை என்ன, நீதியின் கீழம் எனக்கு எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாத்தையும் வந்து பார்த்து தன்னுடைய வாழ்க்கையிலுடைய தனக்கும் தேவனுக்குள்ள உறவை வந்து இப்படி எழுதுகிறார், விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன்றார். நான் ஒப்பு கொடுத்ததை வந்து அவர் இன்னார் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவரா இருக்கிறார். அவர் ஏனோ தானோன்ற ஒரு கடவுள் கிடையாது பாருங்க, கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையை அப்படியே வந்து என்ன பண்றாருன்னா, எல்லா பாடுகளையும் தாண்டி எல்லா பாடுகளுக்கு மேலாய் என்னை உயர்த்தி பாடுகளை சகிக்கக்கூடிய சைவு தன்மையை கொடுத்து அது மூலியமா அநேக ஆத்மாக்களை அறுவடை பண்றதுக்குரிய ஒரு வழியை வந்து உண்டாக்குகிறார் பாருங்க. அதுதான் சொல்றாரு, அவர் வல்லவரா இருக்கிறார். என்னோட வாழ்க்கையே தாங்கிறதுக்கு ஒரு என்ன பண்றாரு, என்னோட முழு வாழ்க்கையுமே, என்னுடைய வாழ்க்கையும் அல்ல உங்களுடைய முழு வாழ்க்கையுமே தாங்கி கொள்ள கர்த்தர் என்ன பண்றாரு, வல்லவரா இருக்கிறார். அவர் வந்து நம்முடைய எல்லா பாடுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் என்ன பண்றாரு, முடிவா இருக்கிறார், பதிலா இருக்கிறார். அதான் அவர் சொல்றாரு, அவர் தன்னுடைய வாழ்க்கையில பாடல் உபதேசத்தை பத்தி சொல்லும்போது இப்படியா சொல்லிதான் இருப்பாருங்க. 2 Corinthians 12:7-9 வாசிக்கிறேன் பாருங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது, அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டு கொண்டேன், அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படிக்கு என் பலவீனங்களை குறித்து நான் மிகுந்த சந்தோஷமா மேன்மை பாராட்டுவேன் என்றார். இந்த இடத்துல பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை வந்து சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றதுன்னா, என்னுடைய சரீரத்துல ஒரு முள் ஒரு குத்திக்கிட்டே இருக்கு, அது என்னன்னா அது என்னன்னாலே உயர்த்தாதபடிக்கு அது சாத்தானுடைய தூதன்றாரு. சில பேர் நம்ம வியாதியாக்கிறார்கள், பவுலுடைய சரீரத்துல ஒரு வியாதி இருக்குது, அந்த வியாதி தான் என்ன பண்ணுது, அவர் உயர்த்தாதபடிக்கு சாத்தானோட இதுவா இருக்கு அப்படின்றாரு. நான் அது சொல்றாரு, நான் அதை என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தடவை ஜெபம் பண்ணேன்னாரு. அவர் 3 தடவை வந்து அந்த காரியத்துக்காக, பர்டிகுலர் காரியத்துக்காக அவர் வந்து ஜெபம் பண்ணுகிறார். 3 தடவை நான் ஜெபம் பண்ணேன், ஆனா அது என்னை விட்டு போகல. அதுக்கு பதிலா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படிக்கு என் பலவீனை குறித்து மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் என்றாரு. அதுக்கு ரிப்ளை பதில் வருது, நான் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே என்னை விட்டு இது நீங்கட்டுன்னு சொல்லி 3 தடவை ஜெபம் பண்ணுகிறார். ஒரு சில பேர் முள்ளுங்கிறது வியாதின்றாங்க, ஒரு சில பேர் முள்ளுகளை வந்து என்ன பண்றாங்க, பாடுகள் உபத்திரம்ன்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் முள்ளுங்கிறது அவருக்கு பிரச்சனை, அவர் குத்திக்கிட்டே இருக்கு பாரு, எங்க போனாலும் வந்து தன்னை உயர்த்தாதபடிக்கு என்ன பண்றாரு, அந்த முள்ளு குத்திக்கிட்டே இருக்கு, இவருக்கு அதை பிடிக்கல, அதுக்காக ஜெபம் பண்றாரு. அதுக்கு பதில் வந்து கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய கிருபை உனக்கு போதுன்றாரு. நீங்க சொல்லுங்க, அவர் ஜெபத்துக்கும் அந்த பதிலுக்கும் கான்ட்ராஸ்டா இருக்கு, சம்மந்தம் இல்லாம இருக்கு, ஆனா மிகப்பெரிய ஒரு சத்தியம் அதுல அடங்கி இருக்குது பாருங்க.
அவர் வந்து தன்னுடைய பிரச்சனையை சொல்லுகிறார். என்னை விட்டு எடுத்து போட அந்த பிரச்சனைன்றாரு. கர்த்தர் எனக்கு கிருபை உனக்கு போதுன்றார். அது மட்டும் கிடையாது, பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். இப்படி ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, ஐ ஆம் மோஸ்ட் சஃபிஷியன்ட் அர்த்தம். நான் வந்து மை கிரேஸ் இஸ் மோஸ்ட் சஃபிஷியன்ட். ஐ ஆம் மோஸ்ட் சஃபிஷியன்ட். அதோடைய அர்த்தம் அதுதான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னுடைய தேவைகள் இருக்கு. எனக்கு என்னுடைய தேவைகள் வந்து ஒரு 1000 ருபீஸ்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய அப்பாட்ட போய் நான் கேட்கிறேன், எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்கப்பா அப்படின்ற போது, அவர் என்ன பண்ணாருன்னா, இன்னைக்கு என்னுடைய செலவு மட்டும் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். உடனே நாளைக்கு இந்த மறுபடியும் போய் அவர்கிட்ட போய் என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டாரு. அடுத்த நாள் நாளைக்கு காலம் நான் மறுபடியும் போய் அப்பா எனக்கு செலவுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லுவாரு? நேத்தான் நீ என்கிட்ட கேட்டதுனால உனக்கு வந்து நான் 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டேன். நேத்து ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். அப்ப இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் கேட்கறேன்னா அந்த 10,000த்துக்குள்ளேயும் அந்த 1000 ரூபாய் இருக்கு. 10 தடவை இருக்கு. அதுதான் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னா மோர் சஃபிஷியண்டா இருக்கு. நம்முடைய பிரச்சனையை காட்டிலும் அவருடைய அந்த உபத்திரத்தை காட்டிலும் அந்த முல்லை பாட்டிலும் தேவனுடைய அந்த கிருபை வந்து ஒரு மோர் சஃபிஷியன்ட். அதனால சொல்ற எனக்கு கிருபை உனக்கு போதும் இந்த அப்படின்றாரு. உன்னுடைய பலவீனத்துல இந்த பிரச்சனை இல்ல, என்னுடைய பலம்னு என்ன சொல்றாரு? ஆண்டவருடைய அந்த குணமாக்கும் வல்லமை அது வந்து என்ன பண்றாரு? பூரணமாய் விளங்கும் அப்படின்றாரு. கர்த்தர் வந்து அவர் அப்படியே பாடுகளே விட்டுறல, அவர் பதிலையும் வந்து கொடுத்துட்டாரு. அது மட்டும் சொல்லும் போது என்னுடைய கிருபை உனக்கு போதும். அப்புறம் என்ன அர்த்தம்? நீ கடந்து போகிற வழியாய் நீங்கள் யாரா இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரிதான், நீங்கள் கடந்து போற வழியாய் எப்பேற்பட்ட தடைக்கல் இருந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட வியாதி நிமித்தம், எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலை நிமித்தம், ஒரு இடுக்கமான பாதையில நம்ம கடந்து போகும் பொழுது கர்த்தர் சொல்றாரு எனக்கு கிருபை உனக்கு போதும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை தாங்கிட்டு பல்ல கடிச்சிட்டு போப்பான்னு சொல்லல ஆண்டவர். இதை தாங்கக்கூடிய வல்லமை அதுல அதிகமா இருக்கிறது அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மை கிரேஸ் இஸ் மோஸ்ட் சஃபிஷியன்ட். தேவனால் எல்லாம் கூடுன்றார். அவரால் அந்த பிரச்சனைல இருந்து உங்களை வெளியே கொண்டு வர அவர் போதுமானவர். அதற்காகத்தான் கிருபை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. நான் சொல்ற மாதிரி இந்த 10,000த்துக்குள்ள 10,000 ரூபாய் இருக்கு. அது மாதிரி கர்த்தர் வந்து இந்த கிருபை உனக்கு போதும் அப்படின்ற காரணம். ஆனா அதை தாண்டி நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு கிருபையை தாரும், கிருபையை தாரும், கிருபையை தாரும் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொல்றாரு கிருபை உனக்கு போதும். இட்ஸ் மோர் சஃபிஷியன்ட். உன்னுடைய முழு வாழ்க்கையுமே நீங்கள் வந்து நடத்தி சொல்வதற்கு இந்த கிருபையானது போதுமானதா இருக்கிறது. போதுமானவருக்கும் அதிகமானதுக்கு அப்புறம் தேவன் எப்பேற்பட்டவர்னா இஸ் ஆல் சஃபிஷியன்ட் ஒன். நம்முடைய எப்பேற்பட்ட பிரச்சனைகள் பாருங்க, பவுல் வந்து எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வழியாக கடந்து போனாலும் சரிதான், கர்த்தர் என்ன பண்றாரு? அவரோட கிருபையை கொடுத்து தாங்குகிறார். அவரோட பலவீனத்துல வந்து என்ன பண்றாரு? அவர் பலனை வந்து பூர்ணமா விளங்குங்கிறாரு. நம்ம தேவன் எப்பேற்பட்டவர் பாருங்க. அதனாலதான் வந்து அவர் வந்து எப்படியா சொல்லுறாரு, 2 தீமோத்தேயு 1 நான் விசுவாசிக்கிறவன் இன்னார் என்று அறிவேன்றாரு. நல்லா பார்த்துக்கோ. நீங்க நல்லா பார்த்துட்டீங்கன்னா அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய பாடுகள் உபத்திரத்துல வந்து கர்த்தர் வந்து எப்படி நல்லவரா இருக்கார் என்று சொன்னதுக்கு அப்புறமும் ஒரு விஷயத்தை அப்படியே சொல்றாரு, நான் வந்து விசுவாசிக்கிறவரு, நான் ஒரு காரியத்தை வந்து விசுவாசிக்கிறேன். அவர் நான் கேட்டு கொடுக்காதவர்லாம் கிடையாது, அவர் கேட்டு கொடுத்திருக்கிறாரு. அந்த கிருபை வந்து நான் கேட்கறதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகம் உள்ளது. இதான் சொல்றது, தேவனால் வந்து எல்லாமே கூடும். அது ஆல் சஃபிஷியன்ட் காட் அவரு. அதனாலதான் சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். எனக்கு தெரியும் அவர் எப்பேற்பட்ட தேவன்றது வந்து எனக்கு தெரியும் அப்படின்றாரு பாருங்க. அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. அப்ப தேவன் வந்து நான் ரட்சிக்கப்படும் பொழுது எனக்கு ஒரு கிருபை கொடுக்கிறாரு. அந்த கிருபை அந்த நாள் மட்டும் போதும் அப்படின்னு கிடையாது. அப்ப அடுத்த நாள் உட்காந்து கிருபைக்கா ஜெபம் பண்ணணுமா? அப்படி கிடையாது. என்னை வந்து முழுமையா நடத்தி நித்திய வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த கிருபை போதுமானதுக்கும் அதிகமானதா இருக்குது. அந்த கிருபை யாருன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவருடைய தயவு. சரி, இதைதான் எப்படி சொல்றாரு? ஒரு பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரங்கள் அதன் மொத்தம் வந்து கிருபையில் எனக்கு போதும் அப்படின்னு பார்த்தோம்னா, பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாமுடைய காரியத்தை பார்ப்போம் பாருங்க. ஆபிரகாம்கிட்ட வந்து அவர் வந்து எப்படின்னா, ஆபிரகாம் வந்து தேவன் எப்படி அழைத்தாரு தெரியும். தனி ஒருவனா இருக்கையில் அழைக்கிறாரு. உன் ஜாதி இனத்தை விட்டு பிரிஞ்சு போன சொல்ற தேசத்துக்கு போன்றாரு. நம்பி போறாரு. போகிற இடம் போல ஆபிரகாம வந்து கர்த்தர் வந்து காப்பாத்துறாரு பாருங்க. காப்பாத்துற மாத்திரம் கிடையாது, இந்த பூமியே வாழ அவருக்கு தேவையான ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாம் மூலியமாய் அது என்ன பண்றாரு? அது தொடர்ந்து வரும்படியாக செய்கிறார் பாருங்க. அவருடைய டிசிப்ளின்ஸ் மூலியமா இயேசு கிறிஸ்து மூலியமா புறஜாதிகளுக்கு வர முடியும் அவர் செய்கிறாரு. அப்ப ஒவ்வொரு காரியத்தையும் ஆபிரகாம் வந்து கர்த்தரை சார்ந்திருந்தான் பாருங்க. கர்த்தரை சார்ந்திருக்க கர்த்தர் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. எப்படி வந்து பவுல் கர்த்தரை வந்து நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று அறிவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி, அவர் ஆபிரகாம் வந்து நேரடியாவே கர்த்தரை என்ன பண்றாரு? சார்ந்து இருக்கிறாரு. அப்படியே வாழ்க்கையில பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருகிறது.
ஆதியாகமம் 14 அதிகாரத்துல பார்க்கலாம். 14 அதிகாரம் 14 ஆதியாகமம் 14 அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கிறேன். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டது ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டில் பிறந்த கைப்பிடித 318 ஆட்களும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்தில் அவனும் அவன் வேலைக்காரர்களும் பிரிந்து பவுஞ்சுகளை அவர் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவன் பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். இந்த இடத்துல பாருங்க, ஆபிராமுக்கு அவர் டைரக்டா ஒரு ப்ராப்ளம் கிடையாது. பாருங்க, ஆபிராமுடைய சகோதரனுக்கு ஒரு பிரச்சனை. எப்படின்னா, ஆபிரகாம் வந்து சகோதரன் சோதம் குமார் என்ற ஒரு பட்டணத்துல குடியிருக்காரு. அவர்கள் இன்னொரு ராஜாக்கு வரி செலுத்துறாங்க பாருங்க. இடையில வரி செலுத்தாம விட்டதுனால ஒரு 4 ராஜாக்கள் கூடி இந்த சோதம் குமார் ராஜா இவரோட சேர்ந்து ஒரு 5 ராஜாக்கள், அந்த ராஜா பேர் வரி செலுத்துற வரி வாங்குற ராஜா பேரு கெதர்லா கோமர். அவர் பேரு எப்பேற்பட்ட கஷ்டமான பேரா இருக்கு பாருங்க. அவருக்கு வரி செலுத்த மறுக்கிறேன்னு சொன்ன உடனே என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய போர் நடக்குது. 4 ராஜாக்களை கூட்டு யுத்தம் பண்றாரு. இவங்களும் சோதம் குமார் ராஜா கிடையாது. இவரு தன் நண்பர்களை கூப்பிடுறாரு. இவர் ஒரு 5 ராஜாக்கள் சேர்க்கிறாங்க. மொத்த இடத்துல ஒரு 4 ராஜாக்கள் 5 ராஜாக்கள் மிகப்பெரிய யுத்தம் நடக்கிறது. இதுல அந்த 4 ராஜாக்களை இந்த சோதம் குமார் சேர்ந்த 5 ராஜாக்களையும் தோற்கடிச்சிடறாங்க. தோற்கடிச்ச மட்டும் கிடையாது, சோதம் குமாரை மொத்தமாக கொள்ளடிச்சிட்டாங்க பாருங்க. அந்த நாட்டையே கொள்ளடிக்கிறாங்க. அதுல உள்ள ஆட்கள் எல்லாத்தையும் கடத்தி கொண்டு போறாங்க பாருங்க. அவங்க எல்லாமே அசட்டு தான். அதுல லோத்தையும் கொண்டு போயிட்டாங்க. அவருடைய குமாரத்தி எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டாங்க பாருங்க. இதை ஒரு வேலைக்காரன் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு. நேரம் ஆபிரகாமோட சண்டை போடல. ஆபிரகாம் உடனே என்ன பண்றாரு, தன் வீட்டுல இருக்கிற 318 பேர் வேலைக்காரங்க, அவங்களும் மாடு மேய்க்கிறவங்கதான், பெரிய போர் செய்வர்கள் கிடையாது. தன் மாடை மற்ற மிருகங்கள், ஆடு மாடுகளை மற்ற மிருகத்திலிருந்து காப்பாற்றுகிறவர்கள், அவர்களை மேய்க்கிறவர்கள். அவர்களை கூட்டிக் கொண்டு போய் போறா பாருங்க. அவர்களோடு அந்த 4 ராஜாக்களோட யுத்தம் பண்றாரு. யுத்தம் பண்ணி அந்த திரளான பொருட்களை மீட்டு கொண்டு வருகிறார் பாருங்க. அப்ப பாருங்க, கொண்டு சேர்த்த உடனே இப்ப ஆபிரகாம் மிகப்பெரிய ஒரு அசட்டை அவர் ரிட்டர்ன் பண்ணி கொண்டு வர்றாரு. லோத்தையும் திருப்பி கொண்டு வருகிறாரு. அப்போ ஒரு ராஜா அவர் சந்திக்கிறாரு. அவர் தான் என்ன பண்றாரு, சாலமீன் ராஜா அப்படின்றா பாருங்க. அவர் பேர் மெல்கிசதேக்கு. அவர் என்ன பண்றாரு, வம்ச வரலாறு இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கப்படுகிறாரு. அவரை அப்பத்தையும் திராட்சையும் கொண்டு அவர் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ஆபிரகாம் யுத்தம் பண்ணி முடிச்சு ஜெயிச்சுட்டு வர்றான். அப்ப ஆசீர்வதிக்கிறாரு. உடனே அவருக்கு என்ன பண்றாரு, எல்லாவற்றிலையும் ஆபிரகாம் தசமாவும் கொடுக்குறாரு. உடனே ஆசீர்வதிச்சுட்டு சோதம் அந்த ராஜா போயிடுறாரு பாருங்க. இது யாருக்கு அடையாளமா இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிற ராஜா. 2 ராஜாக்கள் வர பாருங்க. அடுத்து இன்னொரு ராஜா சந்திக்கிறாரு, சோதமின் ராஜா. அவரு ஆபிரகாம் சந்திக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரே ஜனங்களை எனக்கு கொடுத்துரு, பொருட்களை எல்லாத்தையும் எடுத்து கொண்டார். நீங்க சொல்லுங்க, இப்ப ஆபிரகாம் காலடியில ஆபிரகாம் திருப்பி கொண்டு வந்த சொத்து எப்படின்னா, ஒரு ராஜாவுடைய சொத்து கிடையாது, ஒரு நாட்டுடைய சொத்து. ஒரு நாட்டுல எவ்வளவு அசட் இருக்குன்னு பாருங்க. அந்த முழு சொத்துமே இப்ப கீழே நிக்குது. உடனே சொல்றாரு ஆபிரகாம் சோதமி ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யனாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சிரட்டை ஆயிரும் பாதரட்சையின் வாரையாயிலும் உமக்கு உண்டானவில் யாதொன்றையும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாய கர்த்தரை நோக்கி கைகளை உயர்த்துகிறேன் என்றார். இது எப்படி இருக்கு பாருங்க. எப்படி போய் அந்த 4 ராஜாக்கள் எதிர்க்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆபிரகாம் தனக்கிடையே இருக்கிற 318 பேரு, அது மட்டும் கிடையாது, தன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க. எஸ்கேல், மம்ரே, ஆனேர், இந்த 3 புருஷர்கள் அவர்கள் கூட உள்ள ஆட்கள். இந்த ஆட்களை கொண்டு போய் ஜெயிக்கிறாரு. 4 ராஜாக்களை ஜெயிக்கிறாரு. எதன் அடிப்படையில ஒரு நம்பிக்கையில அவர் போகிறாரு? நீங்க சொல்லுங்க. ஒரு ராஜாவோ இன்னொரு ராஜாவோ யுத்தம் பண்ணா கூட 50% தான் சான்ஸ் இருக்கு யாராவது ஒருத்தர் ஜெயிக்கிறது. ஆனா இங்க 4 ராஜாவோட இன்னும் ஒரு ராஜா யுத்தம் பண்ணல. ஒரு ஐஸ்வர்யவான் இவர் போய் யுத்தம் பண்ண போறாரு. இவரு பெரிய போர் படைவங்க வச்சுக்கல பாருங்க. தன் வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்க தான், தன்னோட உடன்படிக்கை செய்த ஆட்கள், இவரோட கொண்டு போய் யுத்தம் பண்ண போகிறாரு. எதுனா ஒரு ராஜாவோட யுத்தம் பண்ணா 4 ராஜாவோட. அப்ப ஆபிரகாமுடைய நம்பிக்கை எங்க இருக்குது? யார் மேல நம்பிக்கை வச்சாரு? அவரோட நம்பிக்கை என்ன? 100% தேவன் மேல இருக்கு பாருங்க. கர்த்தர் எனக்கு திருப்பி கொள்ள வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் என்னை கொண்டு எனக்கு தாயின் தகப்பனை விட்டு, இனத்தை விட்டு, தேசத்தை விட்டு கொண்டு வந்த நோக்கம் இங்க ஒண்ணுமில்லாம போறதுக்கு கிடையாது. இங்க எல்லாத்தையும் லோத்தையும் விடுறதுக்கு,
இதை தான் கொண்டு சம்பாதிச்சு எல்லாத்தையும் இழந்து போறதுக்காக கத்தர் வந்து வைக்கல. அதை திருப்பி அதை வந்து பாருங்களேன், இழந்து போறதுக்காக கத்தர் வைக்கல. அது பிசாசு எந்த வேலையை எடுத்துட்டு போனாலும் சரிதான், எந்த மனிதர்கள் எடுத்துட்டு போனாலும் சரிதான், அதை திருப்பி கொண்டு வரும்படி கத்தர் வச்சிருக்கிற திருப்பி கொண்டு வர தேவன் பாருங்க. அதனால தேவன் மேல 100% நம்பிக்கை வச்சுதான் ஆபிரகாம் வந்து போறாரு. ஆபிரகாம் தன் சுய பலத்து மேல நம்பிக்கை வச்சு போய் யுத்தம் பண்ணல பாருங்க. அவர் கத்தருடைய பலத்துல போய் நம்பிக்கை வச்சு யுத்தம் பண்ணுகிறார். அவர் ஜெயிக்கிறாரு பாருங்க. அதனாலதான் இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே சாலமன் ராஜா வராரு. அவருடைய எண்ணிக்கை உள்ள வருது பாருங்க. ஏன்? கத்தர் வந்து பாக்குறாரு, ஆபிரகாம் பாக்குறாரு. அவர் நம்பிக்கை யாரு மேல இருக்குது? அந்த 4 ராஜால காத்து பயந்துட்டாரா? இல்ல. 4 ராஜாக்களை காட்டிலும் தேவன் பெரியவர் அப்படிங்கறத பார்த்தாரு. அதனாலதான் வந்து சாதாரண ஆட்களை கொண்டு ஜெயிக்க முடியும். ஏன்னா இந்த சாதாரண ஆட்கள் பின்னாடி யார் இருக்காருன்னா தேவன் இருக்காரு. ஆபிரகாமுக்கு பின்னாடி கத்தர் இருக்கிறாரு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் அவர் என்ன பண்றாரு? நேரடியா போய் மோதுறாரு. நேரடியா மோதி ஜெயிக்கிறாரு. ஜெயம் கத்தருடையது. யுத்தம் வந்து ஆபிரகாமுடையது, ஜெயம் வந்து கத்தருடையது. கத்தர் ஜெயத்தை வந்து கொடுத்துட்டாரு. அதனாலதான் முதல்ல வந்து என்ன பண்ற அந்த இடத்துல சாலமன் ராஜா வந்து சந்திக்கிறாரு பாருங்க. அது மட்டும் கிடையாது, அவன் எல்லாவற்றையும் தசமபாகம் கொடுத்தான்னு சொல்லி போட்டிருக்கு. ஏன்? சாலமன் ராஜா யாரு என்ன எதுன்னு தெரியல, அவன் உன்னதமான தேவனுடைய ராஜா அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அவன் அந்த ராஜாவை பார்த்தவொடனே அவருடைய தெய்வீக தன்மையை அவருடைய புரிஞ்சுக்கிட்டாரு பாருங்க. இவர் கத்தடத்துல இருந்து வர்றாரு. அதனாலதான் தசமபாகத்தை கொடுப்பாரு. யாரும் கொண்டு போய் கொடுக்கலையே, பார்வோன் ராஜா கொண்டு போய் கொடுக்கலையே தசமபாகம், ஏன் இந்த ராஜா கொடுக்குறாரு? அப்ப அவரை பார்க்கும் பொழுது நன்றாக தெரிகிறது, இது உன்னதமான தேவனுடைய ராஜா. அது மட்டும் கிடையாது, ராஜா அதை வாங்கிட்டு சும்மா விடல பாருங்க. சாலமன் ராஜா இவர் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக ராஜா. சாலமன் ராஜா பாருங்க, அவர் ஆசாரியனாகவும் இருக்கிறாரு, ராஜாவாகவும் இருக்கிறார் பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு ராஜா பாருங்க. அவரை பார்த்தவனோட தெய்வீக தன்மையை புரிந்து கொடுக்கிறாரு. அவரை பார்த்தவொன்னே புரிஞ்சிச்சு, இது கத்தர் தான், இயேசு கிறிஸ்து தான் வராரு புரிஞ்சுட்டு பாருங்க. தேவன் தான் எத்தனை நோக்கி வர்றாரு பாருங்க. உடனே என்ன பண்றாரு? தேவன் தசம்பாத்தை கொடுக்குறாரு. தசம்பாத்தை வாங்கிட்டு மறுபடியும் கத்தர் என்ன பண்றாரு? அவரை ஆசீர்வதிக்கிறாரு. அந்த சாலமன் ராஜா வந்து அவர் வந்து உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக சொல்லி அவர்களை வந்து ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அது சொல்ற பாருங்க 20 உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு பாருங்க. உன் எதிரிகளை யாரு ஒப்பு கொடுத்தா? தேவன் ஒப்பு கொடுத்தாரு. அப்ப அந்த இடத்துல பாருங்க பவுல் சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன்றாரு. இந்த இடத்துல பாருங்க ஆபிரகாம் விசுவாசிக்கிறவர் சொல்றாரு, அந்த சாலமன் ராஜா சொல்றாரு, உன் சத்துருக்களை உன் கையில வந்து தேவன் ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுக்கலன்னா ஆபிரகாம்னால ஜெயிச்சிருக்க முடியாது. ஒரு ராஜாவோட ஒரு ராஜாவோட சின்ன படையை அழைச்சிருந்தா கூட ராஜாவும் ஜெயிச்சிருக்க முடியாது. 4 ராஜாக்களை ஜெயிக்கிறாருன்னா அப்ப தேவன் எப்பேற்பட்டது பாருங்க. பிஹைண்ட் த சீன் வந்து யார் இருக்காருன்னா கத்தர் இருக்கிறாருன்னு அர்த்தம். அவருக்கு அவர் சொல்றாரு, பவுல் சொல்லும்போது சொல்றாரு, பிஹைண்ட் த சீன் கத்தருடைய கிருபை இருக்கிறது, கிருபை உனக்கு போதுன்றாரு. கிருபையை பெரிய செய்ய வல்லவரா இருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் சந்திக்கிற எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கலாம், நம்ம ஆட்கள் சாதாரண ஆட்கள், நம்மகிட்ட ஒரு பலன் இல்லாம இருக்கலாம், பிரச்சனை பெரிதாக இருக்கும், அதை எப்படி மேற்கொள்ள போறோம், எப்படி ஜெயிக்க போறோம்னு கிடையாது. கத்தர் வந்து அந்த சீன்ல இருக்காருங்க, நம்ம கூட இருக்கிறாரு, உங்களுக்கு பின்னாடி இருக்கிறாரு, அது உங்க கையில ஒப்பு கொடுப்பாரு. அது ஜெயிக்கும் பொழுதுதான் தெரியும். அது மட்டும் கிடையாது பாருங்க, ஜெயித்துட்டு வராரு. ஜெயித்தோட அந்த சாலமன் ராஜாவுக்கு என்ன பண்றாரு? தசமபாகம் கொடுக்குறாரு, நன்றி கடன் செலுத்துகிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், என்கிட்ட இருக்கிறது எல்லாமே கத்தர்ட்ட இருந்து வந்தது, அவர் இல்லைன்னா நான் நத்திங். அதனாலதான் வந்து என்ன பண்றாருன்னா, அவரை வணங்கி அவருக்கு என்ன பண்றாரு? சாலமன் ராஜாவுக்கு வந்து அவர் தெரிஞ்சு போச்சு தெய்வீக தன்மையப்பா சொல்றாரு, அவருக்கு வந்து கொடுக்குறாரு. அவர் கத்தர் பின்னாடி, அவர் பின்னாடி பரலோகம் இருக்குங்கிறத பாக்குறாரு பாரு. அப்ப எப்படி பவுலுக்கும் தேவனுக்கு இடையில என்ன பேர்பட்ட உறவுன்றத பார்த்தோம். இன்னைக்கு ஆபிரகாமுக்கும் தேவனுக்கு எப்பேற்பட்ட உறவு இருக்கு பாருங்க. 2 பேரும் பிரச்சனையை சந்திக்கிறார்கள். பவுல் வந்து பாடுபத்தோடு சந்திக்கிறாரு, இவர் பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. ஆனா 2 பேத்துக்குமே கத்தர் வந்து போதுமானதா இருக்கிறாரு, வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு, அவரால் எல்லாமே கூட இருக்காரு. இந்த இடத்துல வந்து நீ ஒரு ராஜாவா சண்டை போடுப்பான்னு சொல்லல. நீ 4 ராஜா இல்ல 5 ராஜா வந்தாலும் சரி, 10 ராஜாக்கள் வந்தாலும் சரிதான், பின்னாடி எழுத்து வந்தாலும் சரிதான், பின்னாடி கத்தர் கூட இருக்காரு. அவர்களை ஒப்பு கொடுக்குறாரு பாருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. அதனாலதான் கத்து ஜெயிக்கிறாங்க 2 பேருமே. பவுல் வந்து அதனாலதான் பிரச்சனைகள் பாடுங்க பத்திரமா அடிச்சாலும் சரிதான், கள்ள தூக்கி அடிச்சாலும் சரிதான், ஊழியத்தை நிறைவேற்றுவார். அவரத்துல ஒப்பு கொடுத்ததை அவர் நிறைவேற்ற வல்லவர். நான் விசுவாசிக்கிறவர் என்ன 2 அறிவேன்றாரு. அதே மாதிரிதான் இங்க பாருங்க, தைரியமா போறாரு. யாராவது யோசிப்பாருங்க, கணக்கு போடுவாங்களா? நான் அப்ப சொன்ன பத்தியில போன வாரம் சொன்ன மாதிரி 5 அப்பம் 2 மீன், வரவு கம்மி செலவு ஜாஸ்தி, ஆனா மிச்சம் இருக்கு. இதே பாருங்க ஆபிரகாம் சூழ்நிலை பாருங்க.
பிரச்சனைகள் ஜாஸ்தி. 5 ராஜாக்கள்லாம் அவருடைய சோல்ஜர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. இவங்க கூட இருக்கிறது பாருங்க 318 பேரும் உடன்படிக்கை செய்த கொஞ்சம் ஆட்கள் பிரச்சனை. ஆனா 2 பேரும் மோதும் போது யார் ஜெயிக்கிறான்னா கர்த்தர் பாருங்க ஆபிரகாமுக்கு ஜெயிக்க வைக்கிறாரு. ஏன்னா கர்த்தரை ஒப்பு கொடுக்குறாரு. பிஹைண்ட் தி சீன் கர்த்தர் இருக்கிறாரு பாருங்க. அதை விசுவாசிக்கணும் பாருங்க. அதை விசுவாசிக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் தான் என்ன பண்றது, நம்ம தேவனை குறிச்ச ஒரு அறிவு 2 பேத்துக்குமே இருக்கு. பவுலுக்கு இருக்கு, ஆபிரகாமுக்கு இருக்கு. அந்த அறிவு தான் அவருடைய வெற்றி கொள்ள வைக்கிறது பாருங்க. அவரோட கிருபையை குறித்த அறிவு இருக்கிறது, அவர் செய்ய வல்லவரா இருக்கிற அறிவு இருக்குது, தேவன் போதுமானவரா இருக்கிற அறிவு இருக்கிறது. அதனாலதான் தைரியமா இறங்கி போய் பண்றாங்க பாருங்க. அதே மாதிரிதான் இன்னொரு வசனம் பாசுங்க, எபிரேயர் 11:6 பேசப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தை இருந்தோம்னா தேவனுடைய பிரியத்தை நம்ம கவர்ச்சி பண்ணுவோம். அவருடைய பிரியத்தை நம்ம பக்கம் திருப்பணும்னா நமக்கு என்ன வரணும்? விசுவாசம் இருக்கணும். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவன்னு விசுவாசிக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனை வெறுமையா தேட வேணாம். அவர் தேடுனா அப்படின்னா அவர் எனக்கு போதுமானவருக்கு அதிகமானவா இருக்கார். எனக்கு பலன் அளிக்கிற தேவன். இந்த உலகத்துல வாழ்றதுக்கும் நித்தியத்துல போறதுக்கும், நான் ஊழியம் செய்கிறதுக்கும், வேலையை செய்யறதுக்கும், நான் குடும்பத்தை கவனித்துக் கொள்வதற்கும், சபையில நான் ஊழியம் செய்கிறதற்கும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கும் அவர் என்ன பண்றாரு? பலன் அளிக்கிறவர். அவர் போதுமானவர் என்று விசுவாசிக்க வேண்டும் சொல்லி போட்டப்படுங்க. அது யூதாதுல பாருங்க 1:24-25 அருமையா ஒரு வசனம் போட்டு பாருங்க. யூதாவது அதிகாரம் ஒரே அதிகாரம் இருக்கு, 24 வசனம் பாருங்க. வலுவாதபடி உங்களை காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றாக நிறுத்தவும் வல்லமை உள்ளவர் அப்படின்னு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையை நம்ம நினைக்கிற மாம்சத்தில் எப்படி நடத்த போறோமோ நினைக்கிறோம். என்ன செய்ய போறோம், எப்படி தேவை சந்திப்பது, பிள்ளைகள் எப்படி வளர்க்க போறோம், பிள்ளைகள் எப்படி கல்யாணம் பண்ண போறோம், ஃபீஸ்க்கு எப்படி கட்ட போறோம், நம்ம அதைத்தான் சொல்றாரு. வலுவாதபடி உங்களை காக்குறவர். எந்த பிரச்சனைகளும் விழுந்துட போதில்லை, எந்த தரித்திரத்தில் விழுந்த போதில்லை, எந்த பாவத்தில் விழுந்து போதில்லை. நான் உன்னை காக்குறேன். அவரோட மகிமையான சந்தோஷத்தில் மகிழ்ச்சியால உங்களை மாசற்ற நிறுத்துவோம், பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க நித்திய அறி கொண்டு போவோம். அவர் வல்லமை உள்ளவர் இருப்பாருங்க. அவருக்கே மகிமை செலுத்தணும். தாம் ஒருவரை ஞானம் உணர்வு நம்முடைய ரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகிமையும் வல்லமையும் அதிகாரம் எப்பொழுதும் உண்டாவதாக. அவன் ஏன் அவருக்கு மகிமைக்கான உண்டாகுதுன்னா, அவரை வலுவாதபடி காக்கிறாரு. அவருடைய நித்தியம் வரைக்கும் காக்கிறாரு. அவர் தன்னோட மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவா நிறுத்துறாரு. இந்த பூமியில அவர் தேவ சமூகத்துல நிற்கும் போது என்ன மாசற்றவா நிறுத்துறாரு. பரலோகத்துல என்னை கொண்டு போய் சேர்க்கிறாரு. என்னை வலுவாதபடி காக்கிறாரு. எந்த இடத்துல கீழே விழாதபடிக்கு, விழுந்தால் எழுந்து தூக்குறபடிக்கு அவருடைய கிருபை தாங்குகிறது. என்னுடைய எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும், எப்பேற்பட்ட தேவையா இருந்தாலும் கர்த்தர் என்னை காக்கிறதா இருக்கிறார் பாருங்க. அதனாலதான் மத்தேயு 9:26 சொல்லப்பட்டிருக்கு, 19:26 அப்படியா சொல்லப்பட்டிருக்குது, தேவனாலே எல்லாம் கூடும், மனுஷரால் கூடாதுதான் தேவனால கூடும். நம்ம நினைக்கிறதுக்கும், நம்ம வேண்டிக் கொள்வதற்கும், நம் சொப்பனம் காண்கிறதுக்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஏன்னா தேவனால் என்ன பண்றது, எல்லாமே கூடும். நாம் அவரை எப்படி பார்க்கிறோமோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. நாம் அவரை எப்படி பார்க்கிறோமோ அவர்தான் விசுவாசிக்க போறோம். நம்ம என்ன விசுவாசிக்க போகிறோமோ அதன்படிதான் நம்ம வாழ்க்கையை நடத்த போகிறோம் பாருங்க. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தேவன் இன்னார் என்று பார்க்கக்கூடிய மனக்கண்கள் நம்முடைய வாழ்க்கையில திறக்கப்படணும். அதை வச்சுதான் நம்ம வாழ்க்கையை ஓட்ட போறோம் பாருங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபையின் தேவனை நன்றியோடு செலுத்துற ஆண்டவரே, கர்த்தாவே பவுலை போல ஆபிரகாமை போல ஆண்டவரே உண்மை இன்னார் என்று பார்க்க உதவி செய்வீராக. உண்மை விசுவாசிக்கிற ஆண்டவரே, நாங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனை வழியாய் பாடுகள், உபத்திரவம், துன்பங்கள், துயரங்கள் கர்த்தாவே அதன் வழியா நாங்கள் நடந்து போனால் ஆண்டவரே, நீர் எங்களை கைவிடாத தேவன். எங்கள் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னேன் ஆண்டவர். உங்கள் கிருபை எங்களுக்கு போதுமானதுக்கு அதிகமானதாக இருக்கப்படி நன்றி செலுத்துறோம். அவை எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு முன்னேறி செல்ல, நித்தியம் வரைக்கும் செல்ல எங்களை பெருன தருகிறபடினால உங்க நன்றி செலுத்துறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 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 இதுவரை